வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்எஸ்சி இந்தியாவோட வெப்சைட்டை பார்க்க போகிறோம். ப்ரௌசரில் என்எஸ்சி இந்தியா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிடும். அதில் ஃபஸ்ட்டில் உள்ளதை என்எஸ்சி கிளிக் பண்ணுங்கள். என்எஸ்சி இந்தியாவோட நியூ வெர்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஓல்டு வெர்ஷன் என்னென்னா கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது என்எஸ்சி இந்தியாவோட ஓல்டு வெர்ஷன். இந்த டேஷ்போர்டில் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 15 வேல்யூ இருக்கும். 15,778 இதுதான் நிஃப்டியோட வேல்யூ. 69 பாயிண்ட் வந்து அன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்சஸ் டிக்ளைன்ஸ்ன்னு இருக்கும். அட்வான்சஸ் 23, டிக்ளைன்ஸ் 27ன்னு இருக்கும். அட்வான்சஸ் அப்படின்னா ஸ்டாக்ஸ் நேற்றுக்கு க்ளோசிங்கோட இன்றைக்கி பாசிட்டிவில் ஓப்பன் பண்ணுச்சுன்னா அது அட்வான்சஸ். டிக்ளைன்ஸ் வந்துட்டு நேற்று க்ளோஸ் ஆனதோட இன்றைக்கி ஓப்பன் ஆனதுக்கு அதோட கீழே இருந்ததுன்னா அது டிக்ளைன்ஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா டாப் 5 கெய்னர்ஸ் லிஸ்ட் இருக்கும், அது மாதிரி டாப் 5 லூசர்ஸ் லிஸ்ட் இருக்கும். மோஸ்ட் ஆக்டிவ் வால்யூம், அன்றைக்கி வந்துட்டு அதிகமாக ட்ரேடான ஸ்டாக்ஸ் எது, என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல ரெண்டுமே இருக்கும். டாப் கெய்னர்ஸ் அண்டு டாப் லூசர்ஸ். இந்த அட்வான்சஸ் டிக்ளைன்ஸ் இதை வச்சே வந்துட்டு நம்ம மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு சொல்லிடலாம். நிஃப்டி 50 ஓப்பன் பண்ணிங்கன்னா நிஃப்டி 15 இருக்கும். நிஃப்டி 50 டாப் 50 கம்பெனிஸோட நேம் லிஸ்ட் இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்ஸோட ஓப்பனிங் எவ்வளவு, ஓப்பனிங் ப்ரைஸ், ஹை, லோ, லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். அன்றைக்கி வந்துட்டு எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு, ஹை போயிருக்கு, லோ வந்திருக்குன்ற டீட்டெயில்ஸ் பெர்சன்டேஜில் எல்லாத்தையும் பார்க்கலாம். வால்யூம் எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்கு, டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ். 52 வீக்ஸ் ஹை, 52 வீக்ஸ் லோ. அந்த ஒரு 1 இயரில் வந்துட்டு அந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ ஹை போயிருக்கு, லோ போயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல், ஸ்டேட் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ, இப்படி கீழே வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் டாப் 50 ஸ்டாக்ஸ். இதில் க்ரீனில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸோட இன்றைக்கி ஓப்பன் பண்ணது வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும். ரெட்டில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஓப்பனிங் க்ளோஸை விட இன்றைக்கி ஓப்பன் பண்ணது கீழே இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு டிக்ளைன்ஸில் உள்ள ஸ்டாக்ஸ். இங்கேயுமே பார்க்கலாம் அட்வான்சஸ் 23, டிக்ளைன்ஸ் 27 அப்படின்ட்டுருக்கு. அன்சேஞ்சு 0. 50 தான் நிஃப்டி 50. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 15 வந்துடும். நிஃப்டி 50க்கு அப்புறம் உள்ள நெக்ஸ்ட்டு 50ல் வந்துட்டு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது மாதிரி கீழே மிட் கேபிட்டல் 50, மிட் கேபிட்டல் 150, ஸ்மால் கேபிட்டல் 50, ஸ்மால் கேபிட்டல் 250, 400. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா செக்டார் வைஸ் இருக்கும். நிஃப்டி ஆட்டோ, பேங்க் செக்டார், எனர்ஜி செக்டார், ஃபினான்சியல் சர்வீஸ், ஐடி, எஃப்எம்சிஜி, ஃபார்மா, மெட்டல், மீடியா, ரியாலிட்டி, ப்ரைவேட் பேங்க், பப்ளிக் பேங்க் எல்லாமே வந்துட்டு இதில் லிஸ்ட் ஆகிருக்கும். இதில் நெக்ஸ்ட்டு 50 வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துடும். நம்ம அது கீழே உள்ள ஸ்டாக்ஸ் வந்துட்டு பார்த்துக்கலாம். அதுலேயும் இதே மாதிரி தான் அட்வான்சஸ் 21, டிக்ளைன்ஸ் 29. நெக்ஸ்ட் 50ன்றனால இதுலேயும் 50 ஸ்டாக்ஸ் தான் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே அன்றைக்கி ஓப்பனிங், ஹை, லோ, லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ், பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்துக்கலாம். க்ரீனில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் டே க்ளோஸோட இன்றைக்கி வந்துட்டு ஓப்பனிங் ஹையாக இருக்கும். ரெட்டாக இருக்கிறதுலாம் ப்ரீவியஸ் டே க்ளோஸை விட லோவாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிட் கேபிட்டல் 50. மிட் கேபிட்டலில் வந்துட்டு 50 ஸ்டாக்ஸ். அது எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கும். அங்கேயும் வந்துட்டு அட்வான்சஸ் 33, டிக்ளைன்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். எல்ஐசி, ஹவுசிங் ஃபினான்ஸ், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், டிவிஎஸ் மோட்டார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாப் 5
லூசர்ஸ். ஸோ அந்த ரெட்டில் இருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் டே க்ளோஸை விட இன்றைக்கி வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரூ. 20 இறங்கியிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு க்ரீனாக இருந்ததுன்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸை விட சேஞ்ச் ஆகிருக்குது பாசிட்டிவ் சைடு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிஃப்டி மிட் கேபிட்டல் 150. ஸோ அதில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்சஸ் 94 இருக்கும், டிக்ளைன்ஸ் 56. ஸோ 150 கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேயுமே வந்துட்டு ஓப்பனிங், ஹை, லோ, க்ளோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மிட் கேபிட்டல் 400. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 400 கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் அதே டீட்டெயில்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அட்வான்சஸ் 258, டிக்ளைன்ஸ் 140. ஸோ இந்த அட்வான்சஸ், டிக்ளைன்ஸ் இதுலேயே வந்துட்டு நம்ம மார்க்கெட்டு என்ன டைரெக்ஷனில் இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த டோட்டலாக இருக்கிற 50ல் வந்துட்டு 25 அட்வான்சஸ் 25, டிக்ளைன்ஸ் 25 இருந்ததுன்னா சைடுவேஸ் மார்க்கெட், மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்லேயே இருக்கும். சப்போஸ் இதே இது வந்து அட்வான்சஸ் 40 ஸ்டாக்ஸ், டிக்ளைன்ஸ் 10 இருந்ததுன்னா 40 மெஜாரிட்டியாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சைடு மூவ் ஆகும். அதே மாதிரி டிக்ளைன்ஸ் 40 இருந்து அட்வான்ஸ் 10 இருந்ததுன்னா மார்க்கெட் வந்துட்டு நெகட்டிவ் சைடு போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ கீழே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரலாம். கம்பெனிஸோட ஓப்பனிங், க்ளோசிங், லோ, ஹை, 52 வீக்ஸ் லோ, ஹை, லாஸ்ட் 30 டேஸோட லோ, ஹை எல்லாமே இதில் டீட்டெயில்ஸாக இருக்கும். ஸோ இந்தியா புல்ஸ் ஹவுசிங், ஸோ அதெல்லாம் இன்றைக்கி ₹8 ஏறி இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டாக்ஸாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை பார்க்குறதுக்கு அக்கௌண்ட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாருனாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். டிமேட் அக்கௌண்ட்டு, ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா நீங்கள் நெட்டில் ப்ரௌஸ் பண்ணாலே இது வந்துடும். ஸோ ப்ளூ டாட் அதோட இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ₹69 இறங்கியிருக்கு. ஸோ லாஸ்ட் 30 டேஸில் வந்துட்டு -4% இறங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். 30 டேஸ், 52 வீக்ஸ். ஸோ டிவிஎஸ் மோட்டார் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ₹12 இறங்கியிருக்கு. லாஸ்ட் 30 டேஸ் -9% டவுன் ஆகிருக்கு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா செக்டார் வைஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நிஃப்டி ஆட்டோ நிஃப்டி செக்டர்லலாம் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு அட்வான்சஸ் 5, டிக்ளைன்ஸ் 10 இருக்கும். டோட்டல் 15 ஸ்டாக்ஸ். இதில் டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் கெய்னர்ஸில் இருக்குது. ₹9 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 3%, நியர்லி 3%. கீழே வந்து பார்த்திங்கன்னா மாருதி, டிவிஎஸ் மோட்டார், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ₹59 இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங், ஹை, லோ, பர்சன்டேஜ் சேஞ்ச், 52 வீக்ஸ், ஹை, லோ எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துக்கலாம். இது வந்துட்டு நிஃப்டி ஆட்டோ செக்டார், ஆட்டோமேட்டிவ் செக்டாருக்கு வந்துட்டு நிஃப்டி. ஸோ அசோக் லைன்லேண்ட்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் ₹48 வரையும் கீழே போயிட்டு இப்போ ₹138 அந்த ரேஞ்சில் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த செக்டர் பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க். ஸோ நிஃப்டி பேங்க்கில் வந்துட்டு 12 பேங்க்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்சஸ் 7 இருக்குது, டிக்ளைன்ஸ் 5 இருக்குது. ஸோ டாப் கெய்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ₹17 ஏறி இருக்குது, கிட்டத்தட்ட 4%. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் எல்லா பேங்க் இருக்கும். இதோட ஓப்பனிங், ஹை, லோ
எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். 52 வீக்ஸ் ஹை லோ, லாஸ்ட்டு 30 days சேஞ்ச் பர்சன்டேஜ். ஸோ ஸ்டேட் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 1 month நியர்லி 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்ஸோட 1 year 1 month சேஞ்சஸ் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி எனர்ஜி. ஸோ எனர்ஜி செக்டார், பவர் செக்டார். ஸோ அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸு, டாடா பவர், அதானி க்ரீன், ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்துட்டு அட்வான்சஸ் 3, டிக்ளைன் 7, டோட்டல் 10 கம்பெனிஸ். ஸோ அன்சேஞ்சு 0ன்னு இருக்கும். சில நேரம் வந்துட்டு நேற்று ஓப்பன் ப்ரைஸ்லேயே அப்படியே இருந்ததுன்னா அது அன்சேஞ்சில் இருக்கும், 1 அப்படின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 20 கம்பெனிஸ். ஸோ அட்வான்சஸ் 14, டிக்ளைன்ஸ் 6 இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எம்எம் ஃபைனான்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கும், முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ அதோட ஓப்பனிங் ஹைஸ் லோ எல்லாத்தையுமே இதில் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செக்டர் எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 ஸ்டாக்ஸ் இருக்கும். அட்வான்சஸ் 3, டிக்ளைன்ஸ் 12. ஸோ ஜூப்ளியன் ஃபுட்டு, ஸோ எல்லாமே ஹிந்துஸ்தான் யூனிலீவர், கால்பால், மேரிகோ, இந்த மாதிரி லிஸ்ட்டில் எல்லாமே இருக்கும். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி கம்பெனிஸ். ஸோ 10ல் வந்துட்டு அட்வான்சஸ் 8, டிக்ளைன்ஸ் 2 இருக்குது. ஸோ இந்த டாலர் சேஞ்சஸ், யூஎஸ்ஏ டாலர் சேஞ்சஸ் ஏதாவது வந்ததுன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில், ஐடியில் வந்துட்டு சேஞ்சஸ் நல்லா நடக்கும். ஸோ அட்வான்சஸ், டிக்ளைன்ஸ், ஸோ டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபி, டெக் மஹிந்திரா, இது எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மீடியா. ஸோ மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜீல், டி கார்ப், சன் டிவி, பிவிஆர், ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. 10 ஸ்டாக்ஸில் அட்வான்சஸ் 8, டிக்ளைன்ஸ் 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மெட்டல். மெட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஹிண்டால்கோ, நேஷ்னல் அலுமினியம், டாடா ஸ்டீல், விஇடிஎல். விஇடிஎல்லாம் வேதாந்தா. ஸ்டெர்லைட்டில் வந்துட்டு ஏதாவது நியூஸ் வந்தது அப்படின்னம்னா இந்த ஸ்டாக்ஸில் வந்துட்டு சேஞ்சஸ் நல்லா கிடைக்கும். ஸோ அட்வான்சஸ் 12, டிக்ளைன்ஸ் 3 இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ, பெல்கார்ப், ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ், ஹிந்துஸ்தான் சிங்க்கு, ஜிந்தால் ஸ்டீல், ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா செக்டர். ஸோ சன் ஃபார்மா, பயோகான், ஆரோ ஃபார்மா, டொரண்ட் ஃபார்மா, லுப்பின், சிப்லா, டிவிசி லேப், டாக்டர் ரெட்டி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்டாக்ஸ் இருக்கும். இதில் அட்வான்சஸ் 1, டிக்ளைன்ஸ் 9 இருக்கும். ஸோ டாக்டர் ரெட்டியில் ரிசல்ட் சரியில்லை, ஏதோ நெகட்டிவாக இருக்குன்றதுனால ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இறங்கியிருக்கு, டிக்ளைன்ஸ் நிறையா இருக்குது, நெகட்டிவ் சைடு போயிருக்கு. ஸோ நிஃப்டி ஃபார்மா அட்வான்சஸ் 1 மட்டும் தான். சன் ஃபார்மா மட்டும் 13 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மற்ற எல்லாமே ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ பிஎஸ்யூ பேங்க். ஸோ இதில் பார்த்திங்கன்னா யூனியன் பேங்க், ஆந்திரா பேங்க், மகா பேங்க் எல்லாம் பேங்க் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 13 பேங்க் இருக்குது. ஸோ அட்வான்சஸ் 12, டிக்ளைன்ஸ் வந்து 1 இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரியாலிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎல்எஃப், சன்டெக், ப்ரெஸ்டீஜ், ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதோட ஓப்பனிங் ஹை லோ எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். நிஃப்டி ப்ரைவேட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பந்தன் பேங்க், ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செக்டார் வைஸ் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்துட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்துட்டு நிஃப்டி 50யில் பார்க்கலாம். ப்ளஸ் இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒரு செக்டாரில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றவங்க வந்துட்டு செக்டார் வைஸ் தான் பார்ப்பாங்க. எந்த செக்டார் வந்துட்டு ஃபியூச்சர் நல்லா இருக்குது, எந்த செக்டாரில் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஸ்டாக்ஸோட வேல்யூ வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அதில் போய் செக் பண்ணி போவாங்க. ஸோ இதிலலாம் ஹிண்டால்கோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி 42 ரூபா ஏறி இருக்குது. டாடா ஸ்டீல் 93 ரூபா ஏறி இருக்குது இன்றைக்கி, 6%. ஸோ ஏதாவது ரிசல்ட் நல்லா இருந்தது அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா
டக்குன்னு ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இதில் ஹோம் பேஜ் அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்லேயே நம்ம இப்போ பார்த்த எல்லாத்தையுமே ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்துடலாம். அட்வான்சஸ், டிக்ளைன்ஸ், ஸோ உள்ளேயும் இருக்கும், இந்த மாதிரி டேஷ்போர்ட்லேயுமே இருக்கும். ஸோ அந்த ஃப்ரண்ட் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா செக்டார் வைஸ் எல்லாமே இருக்கும். நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 100, 200, நிஃப்டி 500, அதுலேயும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு செக்டாரல் வைஸ், ஸோ நம்ம உள்ளே பார்த்த மாதிரி ஆட்டோ செக்டார், ஃபைனான்ஸ் செக்டார், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, இது எல்லாமே ஃப்ரண்ட்லேயே வந்துடும். ஸோ இங்கேயும் செக் பண்ணிக்கலாம், உள்ளேயும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு வெர்ஷன், என்எஸ் இந்தியாவோட ஓல்டு வெர்ஷன். நியூ வெர்ஷனில் இதே மாதிரி டீட்டெயில்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நியூ வெர்ஷன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்துடும் அட்வான்சஸ், டிக்ளைன்ஸ், டாப் 5 கெய்னர்ஸ், லூசர்ஸ், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இதுலேயும் இருக்கும். ஸ்டாக் வாட்சை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அங்கே பார்த்தா எல்லாமே அதே டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ நிஃப்டி 50, ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல், ஸோ அதில் உள்ள லிஸ்ட்டு அதே தான், வெர்ஷன் மட்டும் மாறி இருக்கும். இது ஓல்டு வெர்ஷன், நியூ வெர்ஷன் மாதிரி இருக்கும். இது நியூ வெர்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் 15 அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் 50ல் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கும், ஸோ அங்கே பார்த்த மாதிரி செக்டார் வைஸ் எல்லாத்தையும் இங்கே செக் பண்ணிக்கலாம். அதே தான், அதே டேட்டா தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணணும்னு இல்லை, யாருனாலும் வந்து ப்ரௌசர் இருந்ததுன்னா என்எஸ்சி இந்தியாவில் செக் பண்ணிக்கலாம். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். தேங்க்யூ.